ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமஹ. ஓம் கம் கணபதயே நமஹ. நம்ம ஸ்ரீநிகேதன் வலைதளம் வாயிலாக முருகப்பெருமானுடைய சாஸ்திரநாமத்திலிருந்து தினமும் ஒரு நாமாவளியை சிந்திச்சுருக்கோம். இன்றைய தினம் 707வது நாமாவளியாக ஓம் யந்திரஜ்ஞாய நமஹ. முருகப்பெருமான எந்திரத்தின் தத்துவத்தை அறிந்தவருக்கு நமஸ்காரம் அப்படின்னு வர்ணிக்கிறது. அதாவது கருவியை அறிந்தவராக, எந்திரங்களுடைய சூக்ஷ்மத்தை அறிந்தவராக இருக்கார் குமார பரமேஸ்வரன். அவர் பஞ்ச கிருத்தியத்தை செய்யக்கூடியவர். அவருடைய அனுகிரகத்தால் தான் பிரபஞ்சத்தில் எல்லா அணுக்களுமே இயங்குகிறது. ஒவ்வொரு அணுவுக்கு அணுவாக இருக்கக்கூடியவர் பரம்பொருள். அவருடைய அனுகிரகத்தால் தான் எல்லா விதமான யோகங்கள் கிடைத்து இந்த சரீரத்தில் இருக்கக்கூடிய தத்துவங்களை எல்லாம் உணர முடியும். அதை அனுபூதியில் சொல்வார். ஆறையும் நீத்து அதன் மேல்நிலையை பேரா அடியேன் பெருமாறு உளதோ, சீராவரு சூர் சிதைவித்து இமையோர் கூரா உலகம் குளிர்வித்தவனே அப்படின்றார். அதாவது இந்த ஜீவன் எவ்வளவோ துன்பப்பட்டு ஒவ்வொரு நிலைகளை கடந்து பல துன்பங்களில் உழன்று மேலான நிலை அடையிறது. ஆறுனா 36 தத்துவத்தையும் கடந்து ஜீவன் சிவனாகும் தன்மையை சொல்கிறாரு. எப்படி அந்த ஆற்றல் கிடைக்குது அப்படின்னா, இமையோர்கள் எப்படி அசுரர்கள்கிட்டேருந்து பட்ட துன்பங்கள் வேதனைகள்லேருந்து விடுபட்டு ஆனந்தத்தை அடைந்தாலோ, அது மாதிரி இந்த ஆத்மாவானது எத்தனையோ பிறப்பு எடுத்து பல துன்பங்கள் அடையுது. அந்த 36 தத்துவங்களை நாடி அறிந்து அதனுடைய மேலான நிலை அடையும் பொழுது ஆனந்தத்தை அடையும். அப்படி இந்த சரீரமே யந்திரமாக இருக்குது. 36 தத்துவங்கள்ன்றது என்ன அப்படின்னா, ஆன்ம தத்துவம் 24, வித்யா தத்துவம் 7, சிவ தத்துவம் 5, ஆக மொத்தம் 36 தத்துவங்கள். இந்த தத்துவங்களால் தான் இந்த பிரபஞ்சமானது இயங்குது. இப்போ நமக்கு கண் இருக்குது. கண் இருக்கிறதால மட்டும் கண் தெரியாது. கண்ணில் ஒரு தேஜஸ் தத்துவம்னு ஒன்று இருக்கணும். காது இருக்குது. காது இருந்தால் மட்டும் காது கேட்காது. அதுக்கு பேர் ஸ்ரோத்ர தத்துவம்னு ஒன்று அங்கே இருந்தால் தான் காது கேட்கும். இப்படி ஒன்று ஒவ்வொரு தத்துவங்களால் இயங்குது. அதில் பஞ்சபூதங்கள் மண், நீர், நெருப்பு, காற்று, ஆகாசம். ஞான இந்திரியங்கள் மெய், வாய், விழி, நாசியோடு செவி. கர்மேந்திரியம் வாக்கு, பாதம், பாணி, பாயு, உபஸ்தம். தன்மாத்திரைகள்னு 5 இருக்குது. அது சுவை, ஒளி, ஊறு, ஓசை, நாற்றம். அந்தக்கரணங்கள் மனம், புத்தி, அகங்காரம், குணம். இந்த குணத்துக்கு பதிலாக சித்தம்னு சொல்லுவா செலவா. அப்படி 24 சேர்ந்தது ஆன்ம தத்துவம். அடுத்தது வித்யா தத்துவம்னா காலம், நியதி, கலை, வித்தை, அராகம், புருஷன், மூலப்பிரகிருதி. இந்த 7 சேர்ந்தது வித்யா தத்துவம். சிவ தத்துவங்கள்ன்றது சுத்த வித்தை, ஈஸ்வரம், சாதாக்கியம், விந்து, நாதம். இது மாதிரி ஒன்று ஒவ்வொரு செயலால் இந்த பிரபஞ்சம் இயங்கி கொண்டே இருக்குது. இந்த சக்திகளுக்கெல்லாம் ஆதார பொருளாக இருப்பவர் யார் அப்படின்னா குமார பரமேஸ்வரன். இதெல்லாம் மிகப்பெரிய ஞான நிலை வரும்பொழுது தான் அந்த அர்த்தங்களானது நம்மளால் புரிஞ்சிக்க முடியும். அப்போ அவருடைய அனுகிரகம் இருந்தால் மட்டும்தான் அதை உணர முடியும். அப்போ அவர் யார் அப்படின்னா, அந்த யந்திரத்தினுடைய தத்துவத்தை அறிந்தவர் குமார பரமேஸ்வரன். அந்த அறிந்தவர் உணர்த்தினாலன்றி அறிய முடியாத வஸ்து இந்த தத்துவங்கள் தான். அதை தான் இந்த நாமாவளி முருகப்பெருமான் எப்பேற்பட்டவர்னா, இந்த யந்திரத்தின் தத்துவத்தை அறிந்தவராக வர்ணிக்கிறது. ஓம் யந்திரஜ்ஞாய நமஹ. ஸ்ரீ குருப்பியோ நமஹ. ஓம் சும் சுப்பிரமணியாய நமஹ.